ஓம் சாந்தி. 29/7/2024. சாரம்சம். இனிய குழந்தைகளே, பாபா முரளியை பேசி ஞான ரத்தினங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கே வந்திருக்கிறார். இதனால் நீங்கள் ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. உங்களுக்கு முரளியிலே விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு தந்தையின் மீதும் விருப்பம் இல்லை என்பதே அதன் அர்த்தமாகும். இனிய குழந்தைகளே, பாபா முரளியை பேசி ஞான ரத்தினங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு வந்துள்ளார். இதனாலே நீங்கள் ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக் கூடாது. உங்களுக்கு முரளியிலே விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு தந்தையின் மீதும் விருப்பம் இல்லை என்பதே அதன் அர்த்தமாகும். கேள்வி: இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் கிரகித்துக் கொள்ளும் அனைத்திலும் மிகச்சிறந்த நடத்தை என்ன? இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் கிரகித்துக் கொள்ளும் அனைத்திலும் மிகச்சிறந்த நடத்தை என்ன? அதில் விகாரமற்றவர்கள் ஆகுவதே அனைத்திலும் மிகச்சிறந்த நடத்தையாகும். இந்த முழு உலகமுமே விகாரம் நிறைந்தது என்ற ஞானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். விகாரமானவராக இருத்தல் என்றாலேயே நன்னடத்தை அற்றிருத்தல் என்ற அர்த்தமாகும். விகாரமானவராக இருத்தல் என்றாலே நன்னடத்தை அற்றவர் என்று அர்த்தம். விகாரமற்ற உலகை ஸ்தாபிப்பதற்கே தந்தை வந்திருக்கிறார். தேவர்கள் விகாரமற்ற நடத்தையை கொண்டிருக்கிறார்கள். விகாரமற்ற உலகை ஸ்தாபிப்பதற்கே தந்தை வந்திருக்கிறார். தேவர்கள் விகாரமற்ற நடத்தையை கொண்டிருக்கிறார்கள். தந்தை நினைவு செய்வதனால் உங்கள் நடத்தை சீர்திருத்தப்படுகிறது. தந்தை நினைவு செய்வதனால் உங்களுடைய நடத்தை சீர்திருத்தப்படுகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளை நீங்கள் ஒரு பொழுதும் இந்த கல்வியை தவறவிடக் கூடாது. நீங்கள் இந்த கல்வியை தவறவிட்டால் உங்களுடைய அந்தஸ்தையும் நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் எங்க வந்திருக்கிறீர்கள்? எங்க இருக்கிறீங்க? நிறைய ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்பதை அறிவீர்கள். உங்கள் தந்தையும் உங்கள் ஆசிரியரும் உங்கள் குருவும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உண்மையிலே ஒரு குருவின் படம் வேறானது, ஒரு தந்தையினது படமும் வேறானது, ஒரு ஆசிரியரின் படமும் வேறானது. பொதுவாக தந்தை, ஆசிரியர், குருவர் அந்த ஒரே ஒருவருக்கு ஒரு உருவம் மாத்திரமே இருக்கிறது. ஆனால் உண்மையில் அது மூன்றையும் உள்ளடக்கியதாகும். அதாவது அவர் தந்தை, ஆசிரியர், குருவாக ஆகிறார். ஒரு மனிதரின் வாழ்க்கையில் இவை மூன்றும் பிரதானமான உறவுகளாகும். அந்த தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஒரே ஒருவரே. அவரே 3 பாகங்களையும் நடிக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் தந்தை, ஆசிரியர் சொல்ற இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஒன்னொன்னா புரிஞ்சுக்கொள்ளைக்கு என்ன நடக்கும்? சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்றது. பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருப்பதுடன் நீங்கள் அனைவரையும் ஏனைய பலருக்கும் அழைத்து வந்து இந்த திரிமூர்த்தி பல்கலைக்கழகத்தில் அவர்களையும் அனுமதிக்க செய்ய வேண்டும்.
நீங்களும் சந்தோஷத்தை இருக்கிறத மற்றவங்களே இங்க உணர்ந்து அனுமதிக்கணும். சிறந்த கல்வியை கொடுக்கின்ற பல்கலைக்கழகத்தில் கற்பவர்கள் பிறருக்கும் அதை சிபாரிசு செய்வார். நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து படித்திருங்கள். இங்கு நீங்கள் நல்ல ஞானத்தை பெற்றுக் கொள்வதுடன் உங்கள் நடத்தையும் சீர்திருத்தப்படும். குழந்தைகளாகிய நீங்களும் பிறரை இங்கு அழைத்து வர வேண்டும். தாய்மார்களாகிய நீங்கள் ஏனைய தாய்மார்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். ஆண்களால் ஏனைய ஆண்களுக்கும் விளங்கப்படுத்த முடியும். பாருங்கள், அந்த ஒரே ஒருவரை தந்தையும் ஆசிரியரும் குருவும். நீங்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறு விளங்கப்படுத்துகிறீர்களா இல்லையா என்று உங்களுடைய இதயத்தையே நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அந்த ஒரே ஒருவரே பரமதந்தையும் பரமுறவின் ஆசிரியரும் பரமகுருவும். இதை நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விளங்கப்படுத்துவது உண்டா? அவர்தான் ஆசிரியர், அவர்தான் தந்தை, அதான் குருவன்றதை நீங்க விளங்கப்படுத்துறீங்களா? தந்தை உங்களை பரமதேவராக்குவர். தந்தை உங்களை தன்னை போன்று ஒரு தந்தை ஆக்குவதில்லை, ஆனால் அவர் உங்களை தன்னை போன்று புகழில் சமனானவர்களாக ஆக்குகிறார். ஒரு தந்தையின் தொழில் பராமரிப்பையும் அன்பையும் கொடுப்பதாகும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக அத்தகைய ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை வேறு எவருடனும் ஒப்பிடவே முடியாது. ஒரு குருவிடமிருந்து நீங்கள் அமைதியை பெறுவதாக கூறப்பட்டாலும் அந்த ஒரே ஒருவரே உங்களை உலக அதிபதிகளாக்குகிறார். தானே ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை என்று வேறெவராலும் கூற முடியாது. ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை யாராக இருக்க முடியும் என்று இவருக்கும் தெரியாது. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற அனைவரும் தந்தையாகிய கடவுள் என்று குறிப்பிடும் எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர் மாத்திரமே உள்ளார். புத்தி நிச்சயமாக அசரீரியானவரிடமே செல்கிறது. இதனை கூறியவர் யார்? ஆத்மா கூறினார், தந்தையாகிய கடவுள். ஆகவே ஆத்மாக்கள் நிச்சயமாக அவரை சந்திக்க வேண்டும். நீங்கள் அவரை சந்திக்காமல் அவரை உங்கள் தந்தை என்று அழைத்தால் எவ்வாறு அவர் உங்கள் தந்தையாக முடியும்? அவர் முழு உலகிலும் உள்ள குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுகிறார். அனைவரும் அமைதி தாமத்துக்கு செல்ல விரும்புகிறார்கள். ஆத்மாக்கள் தங்கள் வீட்டை நினைவு செய்கிறார்கள். ஆத்மாக்கள் ராவண ராஜ்யத்தில் களைப்படைந்து விட்டார்கள். ஆங்கிலத்திலும் கூறப்பட்டிருக்கிறது, ஓ தந்தையாகிய கடவுளே, எங்களை விடுவீங்கள். தங்களை பாகத்தை நடிக்கும் பொழுது தமோ பிரதான் ஆகியதும் அனைவரும் அமைதி தாமத்துக்கு திரும்பி செல்வார்கள். முதலில் நீங்கள் சந்தோஷ தாமத்துக்குள் கீழிறங்கி வருவீர்கள். நீங்கள் முதலில் வரும் பொழுது விகாரமானவர்கள் ஆகுகிறீர்கள் என்பது இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இது ராவணனின் ராஜ்யமான விலைமாதர் இல்லம். இது மிகவும் ஆள் நரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த உலகில், குறிப்பாக பாரதத்தில் பல்வேறு சமய நூல்கள் உள்ளன. கற்பதற்கான நூல்கள் பல உள்ளன. அவை அனைத்தும் அளிக்கப்பட இருக்கின்றன. தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதி ஒரு பொழுதும் எரிக்கப்படவே முடியாதது. அவை கிரகிப்பதற்குரியவையாகும். பயனற்ற விடயங்களே எரிக்கப்படும். ஞானம் எரியக்கூடிய ஒரு சமய நூல் அல்ல. 21 பிறவிகளுக்கு நீங்கள் ஒரு அந்தஸ்தை கூறுவதற்கான ஞானத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். அந்த ஒரேயொருவருக்குரிய சமய நூல்கள் எரிக்கப்படுகின்றன என்றில்லை. இந்த ஞானம் இயல்பாகவே மறைந்துவிடும். கற்பதற்கு அவசியமான எந்த நூல்களிலும் இந்த ஞானம் இல்லை. கியான் விக்யான் பவன் என்றெல்லாம் பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பெயரேன் வழங்கப்பட்டுள்ளதென்றோ அல்லது அதன் அர்த்தமோ அவர்களுக்கு தெரியாது. கியான் விக்யானுக்கு பெருமளவு புகழ் உள்ளது. கியான் என்றால் ஞானம். நீங்கள் இப்பொழுது கிரகித்துக் கொள்கின்ற உலக சக்கரம் பற்றிய ஞானம் என்று அர்த்தம். விக்யான் என்றால் கியான் விக்யான். விக்யான் என்றால் மௌனதாம்.
அதாவது நீங்கள் கியான் திக்கப்பால செல்ற நிலை. ஞானத்தை கற்பதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ராஜ்யத்தை மீண்டும் ஆட்சி செய்கிறீர்கள். ஆத்மாக்களின் தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இல்லாவிட்டால் கடவுளின் வாசகங்கள் மறைந்து விடுகின்றன. கடவுள் சமய நூல்களை கற்ற பின்னர் வருவதில்லை. கடவுளிடம் கியான் விக்கியான் இரண்டும் இருக்கிறது. ஒருவர் எவ்வாறு இருந்தாலும் அவர் பிறரை தனக்கு சமமானவர்கள் ஆக்குவார். இது மிகவும் சூட்சுமமான ஒரு விடயம். இது ஒருவர் தான் எப்படி இருக்கிறாரோ மற்றவரையும் அவர் எப்படி ஆக்குறார் என்றது ஒரு சூட்சுமமான விஷயம், வெளிப்புறமான விஷயம் இல்லை. விக்கியான் கியானிலும் பார்க்க அதிகம் சூட்சுமமானது நினைவுதானே. நீங்கள் கியானுக்கும் அப்பாலே செல்ல வேண்டும். ஞானம் மேலோட்டமானது. அதனை கற்பிக்கும் பொழுது சத்தமும் எழுப்பப்படும். நீங்கள் சத்தத்துக்கு அப்பால் மௌனத்துக்குள்ளே செல்கின்ற விக்கியான் சூட்சுமமானதாகும். இந்த மௌனத்துக்காகவே நீங்கள் அலைந்து திரிகிறீர்கள். மக்கள் அமைதிக்காக சன்னியாசிகளிடம் செல்கிறார்கள். எவ்வாறாயினும் தந்தைக்குரியதை வேறு எவராலும் கொடுக்க முடியும். மக்கள் ஹத்த யோகம் செய்தவாறு ஒரு குழியில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களால் அதன் மூலம் அமைதியை பெற முடியாது. வீட்டுல உட்கார்ந்தாங்க, பல வகையான போஸ்டர்ஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா அமைதி கிடைக்க. இங்கு சிரமம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த கல்வி மிகவும் இலகுவானது. உங்களுக்கு 7 நாள் பாடநெறி கொடுக்கப்படும். 7 நாள் பாடநெறியை பெற்ற பின்னர் நீங்கள் எங்கும் செல்லலாம். உலகியல் கல்லூரிகளில் இவ்வாறு செய்ய முடியாது. உங்கள் பாடநெறி 7 நாட்களுக்கு. இந்த பாடநெறியின் பொழுது அனைத்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அனைவராலும் 7 நாட்களை கூட கொடுக்க முடியாது. படிக்கிறது டைம்ல தானே சொல்றாங்க. அவர்கள் புத்தி நியோகம் எங்குமே ஈர்க்கப்படும். காரணம் என்னன்னா, அங்கே எல்லா இடத்துல அலைந்து இருக்கு. நீங்கள் வட்டியில் இருந்த பொழுது அவரது முகத்தையும் பார்க்கவில்லை. இந்தியா பாபா பிரம்ம பாபா காலத்துல அங்கே வந்து தாங்கித்தான் கோர்ஸ் எடுக்கும். போகலாது யார் முகமண்டா உறவினர் நண்பர்கள் சகவாசம். நீங்கள் எவருடனும் பேசவும் இல்லை. முகத்தையும் பார்க்கல, யாருடையும் பேசல. நீங்கள் வெளியே செல்லவும் இல்லை. தபஸ்யா செய்வதற்கு நீங்க கடற்கரைக்கு சென்று நினைவில் அமர்ந்திருப்பது வழக்கம். அந்த நேரத்தில் நீங்கள் சக்கரத்தை கூட புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இந்த கல்வியையும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்கு முதலில் நீங்கள் பாபாவுடன் யோகம் செய்வது அவசியமாகும். எல்லாரும் 3 மணித்தாளுக்கு பேர் கொடுத்துட்டீங்களா? நீங்க ஏன் அந்த நேரத்தில் நீங்கள் சக்கரத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இந்த கல்வியையும் புரிந்து கொள்ளவில்லை. அனைத்துக்கு முதலில் நீங்கள் பாபாவுடன் யோகம் செய்வது அவசியமாகும். தந்தையின் அறிமுகம் உங்களுக்கு தேவை. அதன் பின்னர் உங்களுக்கு ஆசிரியர் தேவை. தந்தை சரீரமற்றவர் என்பதனால் எவ்வாறு அவருடன் யோகம் செய்வது என்பதை முதலிலே நீங்கள் கற்க வேண்டும். பிறர் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தந்தையான கடவுள் சர்வவியாபி. சர்வவியாபி என்ற கருத்து தொடர்ந்தும் வந்துள்ளது. இப்பொழுது இந்த விடயம் உங்கள் புத்தியிலே இல்லை. நீங்கள் யாரு? நீங்க மாணவர்கள். அதில் தான் இப்படி வந்திருக்கு படிக்கிறது. தந்தை கூறுகிறார், எவ்வாறாயினும் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை எல்லாம் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாக வகுப்புக்கு சமூகம் அளிக்க வேண்டும். என்னத்தை நீங்க செய்யுங்க, ஆனா வகுப்புக்கு சமூகம் அளிக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் இருக்கலாம். உங்களுக்கு பாடசாலைக்கு செல்ல விருப்பம் இல்லை என்று நீங்கள் கூறினால் தந்தையால் என்னதான் செய்ய முடியும்? படிக்க விரும்புங்க. கடவுள் உங்களை இறைவன் இறைவிக்கு ஆகுவதற்கு கற்பிக்கிறார். கடவுள் பேசுகிறார், நான் உங்களை அரசருக்கெல்லாம் அரசராக்குறேன். ஆகவே கடவுளிடமிருந்து நீங்கள் ராஜயோகத்தை கற்க மாட்டீர்களா? இதனை செய்வதற்கு யார்தான் விரும்ப மாட்டார்கள் படிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட இருந்து? இதனாலேயே விகாரங்களிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து ஓடி செல்ல வேண்டியிருந்தது. ஆரம்ப காலத்துல
அப்படிதான் விட்டு நீங்கள் உங்களை வேறு எவராலும் பார்க்கவோ அல்லது சந்திக்கவோ முடியாத அந்த பட்டியில் அமர்ந்திருந்தீர்கள். உங்கள் இதயம் ஈர்க்கப்படுமாறு நீங்கள் எவரையும் பார்க்கவில்லை. கடவுள் தங்களுக்கு கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கை சில குழந்தைகளிடம் இருந்தாலும் தங்களுக்கு சுகவீனம் ஒன்றோ அல்லது செய்வதற்கு வேறு வேலைகள் இருப்பதாக அவர்கள் சாக்கு போக்குகளை கூறுவார்கள். பல நேர மாற்றீடுகளை தந்தையால் வழங்க முடியும். உங்களுக்கு அதுக்கு ஒரு மாற்று ஆப்ஷன் கொடுக்கிறாரு. இந்நாட்களில் பாடசாலைகளில் பல நேர மாற்றீடுகள் உள்ளன. இங்கு கற்பதற்கு அதிகம் இல்லை. அல்பா பீட்டா புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு சிறந்த புத்தி தேவை. அல்பாவையும் பீட்டாவையும் நினைவு செய்வதுடன் ஏனைய அனைவருக்கும் இதனையும் கூறுங்கள். மக்கள் திரிமூர்த்தியுடன் பல உருவங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்கள் உச்சியில் சிவபாபாவை காட்டுவதில்லை. கீதையின் கடவுள் சிவன் என்பதையும் அவரிடமிருந்தே இவர் ஞானத்தை பெற்று விஷ்ணு ஆகின்றார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. இது ராஜயோகம். இது இப்பொழுது இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவி. இந்த விளக்கம் மிகவும் இலகுவானது. உங்களுடைய கரங்களில் நீங்கள் எந்த நூல்கள் போன்றவற்றையும் வைத்திருப்பதில்லை. திரிமூர்த்தியின் ரூபத்தை மாத்திரம் காட்டுகின்ற பெஜ்ஜினையும் அணிந்து கொள்ளுங்கள். தந்தை உங்களுக்கு அவ்வாறு பிரம்மா மூலம் கற்பித்து உங்களை விஷ்ணு போன்று ஆக்குகிறார் என்றும் அதன் மூலம் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். தாங்களில் ராதையை போன்றாக வேண்டும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அமிர்த கலசம் தாய்மார்களிடமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் ராதை அமிர்த கலசத்தை அவரின் பல பிறவிகளின் இறுதியிலேயே பெறுகிறார். தந்தையை இந்த ரகசியத்தை விளங்கப்படுத்துகிறார். கடைசி பிறவி மம்மா. வேற எந்த மனிதர்களுக்கும் இது தெரியாது. நிலையங்களில் பலர் உங்களிடம் வருவார். சிலர் ஒரு நாள் வந்த பின்னர் 4 நாட்களுக்கு வரமாட்டார். ஆகவே நீங்கள் அவர்களை கேட்க வேண்டும். 4 நாளுக்கு வராட்டி வாவசுதாரு அவ்வளவு காலம் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? நீங்க தந்தை நினைவு செய்து கொண்டிருந்தீர்களா? நீங்கள் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றி கொண்டிருந்தீங்களா? கேளுங்க, அப்படி கேளுங்க. நீண்ட காலமாக வருகை தராதவர்களிடம் நீங்கள் எழுதி கேட்க வேண்டும். என்னத்த? சிலர் தங்கள் வேலைகளிடம் மாற்றம் பெற்று வேறு இடத்துக்கு செல்ல வேண்டியிருக்கு. எவ்வாறாயினும் அவர் ஒரு நிலையத்துக்கு உரியவர்களாகவே வேண்டும். எங்க போனாலும் நீங்க கிட்ட இருக்கிற சென்டருக்கு போவோம் தான் பாருங்க. எங்க உங்களுக்கு கிட்ட கிளாஸ் இருக்கோ, வகுப்பு இருக்கோ, சென்டர் இருக்கோ, அங்க போவோம். அது போனா அந்த செய்த இதால எனக்கு மாற்றம் வந்ததெல்லாம் காரணம் சொல்லப்படும். அவர்களுக்கு தந்தை நினைவு செய்யவும் சக்கரத்தை சுழற்றவும் மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாபா படிப்பிச்சிருக்காரு. தந்தை ஒரு மிகவும் இலகுவான விடயத்தை விளங்கப்படுத்துகிறார். 2 வார்த்தைகள் மாத்திரமே உள்ளன. மன்மனாபவ, என்னை நினைவு செய்வதுடன் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். முழு சக்கரமும் இதில் அடங்கியுள்ளது. எவராவது சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது அவர் சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார். ஆனால் சுவர்க்கம் என்றால் என்ன? எவருக்கும் தெரியாது. உயர்ந்தவர்கள் முதல் தாழ்ந்தவரை, செல்வந்தர்கள் முதல் ஏழைகள் வரை அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு ராஜ்யம் அங்கே உள்ளது என்பதனை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கு இது துன்ப உலகம், அது சந்தோஷ உலகம். தந்தை மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். எவராது ஒருவர் கடை வைத்து பெறாயிருந்தார், ஷொப் வச்சிருந்தார், அவர்கள் எவராக இருந்தாலும் கற்காமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளை உருவாக்குவதெல்லாம் நல்லதல்ல. அவர்கள் வரவில்லை என்றால் நீங்க கேட்கலாம், நீங்கள் தந்தை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீர்கள்? நீங்கள் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுகிறீர்களா? உண்டு, அருந்தி சுற்றி வாருங்கள். அதற்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. ஆனால் இதற்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஒருவர் ஆடைகளை சுத்தம் செய்யும் தொழிலை செய்வதனால் பலர் அவர்களிடம் வருவார்கள். அவர் முஸ்லிமோ, பாசியோ அல்லது இந்துவோ அப்படியா இருந்தாலும் அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் பௌதிக ஆடை கழுவுறீங்கள், ஆனால் உங்களுடைய அந்த சரீரமானது
பழையனுக்கான அணி பாபா எப்படி கனெக்ட் பண்றாங்க கவுராக்கள் இருக்கிறாங்க லோன்றி ஆத்மாவும் தமோ பிரதானாகும். நீங்கள் அதனை சுத்தமானதாக சதோ பிரதானாக ஆக்க வேண்டும். இந்த முழு உலகமும் தூய்மையற்றதும் பழையதும் கலியுகமானதும் தமோ பிரதானாகும் ஆகும். தமோ பிரதானில் இருந்து சதோ பிரதானாக மாறுவதே நீங்கள் கொண்டுள்ள இலக்காகும். இப்பொழுது நீங்கள் இதனை செய்ய விரும்புகிறீர்களோ அல்லது இல்லையோ, இதனை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அல்லது இல்லையோ, அனைத்தும் உங்களையே பொறுத்ததாகும். நீங்கள் ஆத்மாக்கள் நிச்சயமாக தூய்மையானவர்களாக வேண்டும். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களாகிவிட்டீர்கள். ஆத்மா சரீரம் இரண்டும் அசுத்தமாகிவிட்டது. அவற்றை சுத்தமாக்குவதற்கு தந்தை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாய நீங்கள் 100% தூய தங்கமாக ஆகுவீர்கள் என்பதற்கும் ஆபரணங்களும் அழகானவையாகும் என்பதற்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதனை நம்புகிறீர்களோ இல்லையோ அது உங்களை பொறுத்தது. இதுவும் சேவை. வைத்தியர்களிடமும் செல்லுங்கள், கல்லூரிகளுக்கும் செல்லுங்கள், பிரபல்ய மாணவர்களிடமும் செல்லுங்கள். சென்று அவர்களின் நடத்தை மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இங்கு அனைவரும் நன்னடத்தை அற்றவர்களாகவே உள்ளார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் விகாரங்கள் அற்றவர்களாக வேண்டும். விகாரமற்ற உலகம் இருந்தது, அது இப்பொழுது விகாரமுடையதாகிவிட்டது. அது நன்னடத்தை அற்றதாகிவிட்டது. அனைத்து நடத்தையும் மிகவும் தீயதாகிவிட்டது. விகாரமற்றவர்களாகாமல் உங்களால் உங்களையே சீர்திருத்த முடியாது. இங்கு மனிதர்கள் காமம் நிறைந்தவர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே விகார உலகிலிருந்து விகாரமற்ற உலகை ஸ்தாபிக்கிறார். பழைய உலகம் அழிக்கப்பட்டுவிடும். இது ஒரு சக்கரம். பூகோளத்தை பற்றிய விளக்கம் மிகவும் சிறந்தது. தேவர்கள் ஆட்சி செய்த பொழுது இந்த உலகம் விகாரமற்றதாக இருந்தது. அவர்கள் இப்பொழுது எங்கு சென்று விட்டார்கள்? ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் அழிக்கப்படுவதில்லை. அவர்கள் ஒரு சரீரத்தை துறந்து இன்னொன்றை பெறுகிறார்கள். தேவர்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது விவேகிகள் ஆகிவிட்டீர்கள். முன்னர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்பொழுது இந்த பழைய உலகம் மிகவும் அழுக்காக ஆகியுள்ளது. பாபா கூறுவன் அனைத்து முற்றிலும் மிகச் சரியானவை என்று நீங்கள் உணர்கிறீர்கள். அங்கு அது தூய உலகம். இந்த உலகம் தூய்மையற்றது என்பதனால் அவர்கள் தங்களை தேவர்கள் என்று அழைப்பதற்கு பதிலாக இந்துக்கள் என்று அழைத்துள்ளார். இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவர்கள் சுவர்க்கத்திலே வசிக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த சக்கரத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். உங்களில் விவேகிகளாக இருப்பவர்கள் நீங்கள் இருந்து விளங்கப்படுத்துகின்ற விதத்தில் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் கூற வேண்டும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். எப்படி சொல்லணும் விளங்கிக் கொள்றீங்க. முக்கிய வார்த்தைகளை தொடர்ந்தும் குறித்து பின்னர் இந்த இன்ன கருத்துக்களை தந்தை குறிப்பிட்டதாக கூறி பிறருக்கு நீங்கள் குழம்பப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், நான் உங்களுக்கு கீதை ஞானத்தை கூறுவேன். இது கீதையின் யுகம். 4 யுகங்கள் உள்ளன என்று அனைவருக்கும் தெரியும். இது லீப் யுகம். இந்த சங்கம் யுகத்தை பற்றி எவருக்குமே தெரியாது. இதுவே அதிமங்களகரமான சங்கம் யுகம் என்பதனை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் சிவனின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் அல்லது அவர் என்ன செய்தார் என்பனவருக்குமே தெரியாது. சிவனின் பிறப்பை கொண்டாடிய பின்னர் கிருஷ்ணரின் பிறப்பின் கொண்டாட்டம் உள்ளது. பின்னர் ராமரின் பிறப்பு கொண்டாட்டமும் வருகிறது. ஜெகதாம்பாளின் அல்லது ஜெகத்பிதாவின் பிறப்பை எவருமே கொண்டாடுவது. அனைவரும் வரிசை கிரமமாகவே வருகிறது. நீங்கள் இப்பொழுது ஒரு ஞானத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாயும் தந்தையும் ஆகியிருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும்
ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கொடுப்பேன். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். மீட்பே சிக்கிலதே அச்சோம்பே மாபிதா பாப்தாதா குட் மார்னிங் रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बाप को नमस्ते। தாரணிக்குரிய சாராம்சம் ஒன்று. என்ன சொன்னார் பாபா முக்கியமா? தவறக்கூடாது, முரளியை தவறக்கூடாது. வேற சங்கமத்தை பத்தி ஒருத்தருக்கு தெரியாது. என்ன சொன்ன? முதலாவது, எங்கள் தந்தையே பரம தந்தையும் பரமாசிரியரும் பரம சத்குருவும் ஆவார். அனைவருக்கும் இந்த விடயத்தை கூறும். பீட்டா அல்பாவினதும் பீட்டாவினதும் பாடத்தையும் அனைவருக்கும் கற்பீர்கள். இரண்டாவது, கியான் என்றால் உலக சக்கரத்தின் ஞானத்தை கிரகிப்பதுடன் சுயதர்சன சக்கரத்தையும் சுழற்றுவர் ஆகுவதும் ஆகும். விக்கியான் என்றால் சத்தத்துக்கு அப்பாலே மௌனத்துக்குள் செல்வது ஆகும். 7 நாள் பாடநெறியை பெற்று நீங்கள் எங்கு வசித்தாலும் தொடர்ந்து இதனையும் கற்றிடுங்கள். பாபா சொன்னாரு, நீங்க எந்த ஒரு சாக்கு போக்கும் படிக்காமத்துக்கு சொல்லவே கூடாது. நீங்க வேலை செஞ்சான, கடைக்கு போனா என்ன, எல்லாமே வடிவா செஞ்சுறது. என்ன சொன்னாலும் படிச்சே ஆகணும். நீங்க இடம் மாறிட்டோம், இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னாலும் நீங்க பக்கத்துல இருக்க சென்றதுக்கு போகணும் அவசியம். ஆசீர்வாதம். சேவை செய்யும் பொழுது மரியாதை அல்லது கௌரவம் என்ற பழுக்காத பழங்களை புறப்பதன் மூலம் அகங்காரத்திலிருந்து விடுபட்டிருப்பதனால் சதா சந்தோஷமாக இருப்பீர்களா. சேவை செய்யும் பொழுது மரியாதை அல்லது கௌரவம் என்ற பழுக்காத பழங்களை துறப்பதன் மூலம் அகங்காரத்திலிருந்து விடுபட்டிருப்பதனால் சதா சந்தோஷமாக இருப்பீர்களா. பெயர், மரியாதை, கௌரவம் என்பவற்றை விரும்புவது ராஜரீக வடிவங்களான ஆசையாகும். தமது பெயர் அறியப்பட வேண்டும் என்பதற்காக சேவை செய்பவர்கள் தற்காலிகமான பெயரை ஈட்டிக் கொள்ள முடியும். ஆனால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுதல் என்பதில் அவர்களின் பெயர்களின் பட்டியல் பின்னால் சென்றுவிடும். செஞ்சு நான் கொஞ்சம் கூட எனக்கு நல்லா இருந்தது. ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க செய்துட்டோம். மேபி சமையல் நல்லா இருந்தது சொல்லல அப்படின்னா நான் விரும்புறேன். அல்லது நான் எதவா அது ஒப்பு கொடுத்து செய்துட்டேன், நல்லா இருந்தது, என்னை நல்ல மட்டும் சொல்லணும், நான் சொன்னது செய்தது நல்லது நாட்கள் சொல்லணும், நான் எதிர்பார்க்கிறேன். அவா சொல்ற அது ராஜரிகமான ஆசை. அப்போ நீங்க உடனடி பழத்தன் காய நசுக்கி சாப்பிட்டேன்னு நடக்கும். அதாவது ஒரு செங்காய பழுக்க வைக்காம அப்ப நீங்க செஞ்சதனுடைய பலனை நீங்க உடனடியாக சாப்பிடுங்க. வெளியில சொல்ல மாட்டேனும், வாயால சிலர் எதிர்பார்ப்பாங்க மரியாதை கொடுக்கணும், சிலர் எதிர்பார்க்க நான் உணர்வு சிவதன் கூட சொல்லலையே. சரி, நாங்க கேட்கறதுனால அப்படி நாங்க சொன்னோம்னு சொன்னா பாபா சொல்றாரு, என்னுடைய பெயர் அறியப்பட வேண்டும் என்பதற்காக சேவை செய்பவர்கள் தற்காலிகமான பெயரை ஈட்டிக் கொள்ள முடியும். ஆனால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதில் அவர்களின் பெயர்கள் பட்டியலின் பின்னால் சென்றுவிடும். முன்னுக்கு நிக்கணும் எல்லாம் விரும்புறாங்க.
ஏனெனில் அவர்கள் உண்ணுகின்ற பழங்கள் பழுக்காதவையாகும். சேவை என்ற பாடத்தில் தமக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் அது மரியாதையை பெற்றுக்கொள்வது இல்லை, அது அகங்காரம் கொள்வதாகும். எங்கே அகங்காரம் உள்ளதோ அங்கு சந்தோஷம் இருக்க முடியாது. ஆகையால் நீங்கள் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு சதா சந்தோஷமாகவே இருக்கணும். அகங்காரம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறார். நம்ம அவசர நீங்க அகங்காரங்களில் இருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருக்க. ஸ்லோகம். இறை அன்பு என்ற ஊஞ்சலிலே நீங்கள் ஆடினால் துன்பத்தின் எந்த ஒரு சுவடம் வரவே முடியாது. இறை அன்பு என்ற ஊஞ்சலை நீங்க ஆடினா துன்பத்தின் எந்த ஒரு சுவடம் வரவே முடியாது. சமைச்சை தற்சமயம் சுயத்தை ஈடேற்றும் ஆசை ஆத்மாக்கள் பலருக்கும் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் தைரியமோ அல்லது சக்தியோ மற்றவர்களை ஈடேற்றும் குழந்தைகளான நீங்கள் இத்தகைய பலவீனமான ஆத்மாக்களை ஈடேற்றுவதற்கு கருவிகளாவீர்கள். உண்மையான இதயத்தாலேயே உங்களால் மற்றவர்களை ஈடேற்ற முடியும். உலகராட்சி அதிகாரத்தின் உரிமையை கொண்டிருப்பதற்கு உங்களை ஈடேற்றுவதன் கூடவே மற்றவர்களையும் நீங்கள் ஈடேற்ற வேண்டும். அப்பதான் அவர் அரசனாக முடியும். பாபா முக்கியமா என்ன சொல்றாரு? என்ன நடந்தாலும் படிக்காம விடுறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லக்கூடாது. பாபா முக்கியமா இங்க மொழி படிப்பிக்கத்தான் வந்திருக்கிறேன். படிக்கலைன்னா உங்களுக்கு பாபால எனக்கு பாபால விருப்பம் சொல்லிட்டு படிக்காம இருக்கேனா பாபா விரும்புறேன். பாபாக்கு எனக்கு ஒரு விரும்பம் இல்லைன்னா பாபா படிக்கணும். எந்த காரணம் நீங்க சொல்ல கூடாது. ஏதோ ஒரு வகையில படிக்கணும், வராம விடக்கூடாது, கட்டாயம் படிக்கணும். ஏன்னு சொன்னா முக்கியம் இந்த ஞானம் என்ன செய்யுது? நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்து. நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துறபடியாத்தான் இந்த கல்வி முக்கியமானது. மற்ற இடங்கள்ல அவசர படிக்கணும். ஆனா தனக்கு சமனா எல்லாரும் ஒரு உள்ள படிக்குமோ படிக்கல அது அவையில பொறுப்பு. சமனாக முடியும் டீச்சருக்கோ அல்லது ஓரியாருக்கோ. இங்க பாபா சமனாக்குறாங்க. இப்ப இங்க முக்கியமானது என்ன? படிப்புல நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம். அதனாலதான் பாபா சொல்ற இந்த நடத்தை நீங்க மாற்ற படிப்பினபடியால இதுல ரொம்ப கவனம். நடத்தை மாற்றத்துக்கு கல்வியோட ஞானமும் யோகம், கியான் மற்றும் விஞ்ஞானம். யோகமும் தேவை. யோகம் இல்லாட்டி எங்களால் அந்த ஞானத்தை சக்தி வாய்ந்ததாக எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே பலம் வாய்ந்ததா மாற்ற முடியும். படிக்கிறோம், அதை நாங்க கடைஞ்சி அதை நாங்க சக்தியானதாக்கினால்தான் அதை என்னைக்கு ஆக்கி பிடிக்கணும். நம்ம கடைகள் எல்லாம் செய்றீங்களா? ஒரு நாளும் அன்னைக்கு சொல்லி கொடுத்தோம்ல, ஒரு நாள் கடைகள் செய்யறத பற்றி செய்றீங்களா? சரிங்களா? இப்ப நீங்க முரளி கட்டிங்க தானே, முரளி கருத்தை நீங்க கொப்பியில எழுதினதை வச்சுட்டு வேற பேஜ்ல திருப்பி நினைவு வச்சு எழுது. கடைசியா என்ன கல்வி? மெட்டாகட சேவைக்கு இதை எப்படி நான் யூஸ் பண்ண போறேன்? கருத்து. அதை நான் எப்படி மெட்டாக்களுடைய சேவைக்காக இதை பயன்படுத்த போறேன்? நீங்க எடுத்த கருத்தை இன்னொரு ஆளுக்கு சேவை செய்யுது, எப்படி நீங்க பயன்படுத்த போறீங்க? சந்தர்ப்பம், சூழ்நிலை, அல்லது எப்படி நான் சொல்ல போறேன் அல்லது எப்படி நடைமுறைப்படுத்த போறேன் எல்லாம் நினைக்கிறேன். வேர்ச்சூஸா இருக்கலாம், பண்புகளா இருக்கலாம், சக்திகளா இருக்கலாம். எடுத்து வச்சு நீங்க யோசிக்கணும், இப்படி நான் மெட்டாக்களை இதை வச்சு யூஸ் பண்ணணும்.
கருத்து. புரிஞ்சா? இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப நீங்க வந்து கருத்தை உங்களை இலகுவா ஞாபகம் வச்சிருக்கிற கூடிய மாதிரி ஒரு படம் வேண்டா ஒரு இப்ப இந்த இப்படி நினைச்சேன்னா எனக்கு இந்த கருத்தும் ஃபுல்லாவே ஞாபகம் வரும். அப்ப நினைக்கிற மாதிரி ஏதாவது இந்த உலகத்துல இருக்கிற உங்களுக்கு படம் வடிவத்தில் இருக்கிறது சும்மா போட்டு படம் புரியுதா? அதாவது இப்ப நீங்க எடுத்த கருத்தை உங்களுக்கு ஈஸியா நினைவு வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு படம் வேண்டா ஒரு என்ன சொல்றது, இப்ப யாராவது நான் நீங்க படிக்கணும் படிப்பை வெளிப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு படம் அல்லது நீங்க நடத்திய சீர்திருத்தம்னா அதை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு படம், அதுக்கு சமனா ஒரு படம், கோட்டு படம், மலையாள படம், நீட்டா எல்லாம் கூறுவாங்க யோசிக்க தேவையில்ல, ஒரு சின்ன எனக்கு நினைவு வச்சிருக்க லேசுக்கா விளங்கு. தெரிஞ்சுங்களா எல்லாம் இருந்துட்டீங்க. முதலாவது பாயிண்ட்ஸ், இரண்டாவது அந்த கருத்து என்ன, மூன்றாவது எந்த நேரத்தில் பயன்படுத்த போறோம், நாலாவது எந்த வழிமுறைகளை பயன்படுத்த போறோம், அஞ்சாவது மற்றவர்களுக்கு சேவைக்காக எப்படி பயன்படுத்த போறோம், அஞ்சாவது படம். சரி, நீங்க முதல் இங்க இருக்கிறாங்க நீங்க கூறினதை வச்சு சொல்ல முடியுமா, நீங்க என்னத்தை இருக்கீங்க? நான் இறைவன் அன்பு அந்த சுலோகத்தை தான் எடுத்தேன். அந்த இறைவன் அன்பு இருக்கிறத எடுத்து இந்த படத்தை தான் எனக்கு படம்ன்றது இறைவன் அன்பு வந்து அவருடைய சக்தி, அன்பாவது எங்களுக்கு சக்தியை கொடுக்குற அந்த அன்பாவது நான் சந்தோஷமா இருக்கிறது அந்த முகத்தை. இப்ப இப்படி படமா கேட்க உங்களுக்கு நினைவு நிற்கும் காலையில இருந்து இன்றைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு அடுத்த நாளைக்கு எல்லாம் கூட உங்களுக்கு கூட நினைவுல நிற்கும். முரளி கடையிறது கஷ்டமா? சரியா? பாபா சொல்றாரு, உலகத்துல ஆக்கள் இவ்வளவு சாதாரணமான பொருட்களை கண்டு இவ்வளவு போதி உடைக்கிறாங்க, இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க, இவ்வளவு பொருட்கள், பண்டங்கள், காசுகள், பணங்கள், பட்டங்கள், பதவியில
பார்த்துட்டு இவ்வளவு சந்தோஷமா போதியா இருக்கலாம். இது இவ்வளவு பிரமதி வாய்ந்தது ரத்தினம். அதை வச்சுட்டு நீங்க சந்தோஷமா எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு. அப்ப ஏதோ பெரிய விஷயம்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு பாயிண்டே இவ்வளவு ஹாப்பினஸ் கொடுக்குதுண்டா. சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? அப்ப இது என்ன நடந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க படிக்கணும்னு சொன்ன அர்த்தம் இல்லை. என்ன நடந்தாலும் இந்த நாங்க கருத்துக்களை நினைவு செய்யறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கி நீங்க நினைவு வச்சுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த உற்சாகம் இருக்கு. செய்யணும் உற்சாகம் அதிகரிச்சா என்ன செய்வீங்க? நீங்க சந்திக்கிறாங்க சொல்லுவீங்க. இருக்கிறாள் சொல்லத்தான் சொல்லுவாரு. பயந்து இதுல நாங்க சும்மா முரளி சொன்னாரே பாபா நீங்க ரிப்பீட் பண்றீங்க. அதுல எந்த பிரயோசனம் இல்லை. வேற இது புத்தியில பாதி. இது உங்களுக்கு உங்களோட சொந்தமானது. இது நீங்க யாரும் ஆயுதம் தானே. உங்களோட சொந்தமா நீங்க அந்த ஆயுதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு அது பலம் கொடுக்கும். இது யாரும் உங்கள்கிட்ட பறிக்கல. முரளிக்கு அந்த கருத்து மாதிரி அது சாதாரணமான ஒரு கருத்தா இருந்தா கருத்தாக போயிடும். முடிஞ்சா வேற யாரும் சொல்ல போறீங்க? தந்தை ஒருவர் தான் நம்ம தூய்மையாக்க முடியும். மற்ற மதங்களில் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. என்ன தெரிஞ்சீங்க? பணம் தெரிஞ்சீங்களா? எழுதினீங்களா? ஆமா, நான் எழுதியிருக்கிறேன். தூய்மைக்கு மயில் வாகனம் இது பண்ணலாம். அது ஈவன் கோவில்ல கூட மயில் வாகனம் இருக்குது. ஆனா மக்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது. அப்புறம் உலகத்துல நம்ம பழகும்போது தூய்மையை கடைபிடிச்சாங்க நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க அதாவது உங்களால உடனே முடியாட்டிலும் சிந்திச்சு செஞ்சுட்டு இன்னும் கூட டெவலப் பண்ணலாம். சிலருக்கு டப்பனு வரும், சிலருக்கு டப்பனு வராது. ஆனா உங்களோட புத்தில ஒரு விஷயம் இருக்குதானே, மற்ற எல்லா விஷயமும் போயிடும். இதை நாங்க நினைக்க அப்ப யோசிக்கலாம். யோசிச்சு இன்னும் கூட நீங்க உங்களை அறியாமலே வரும். ஏன்னா நாம அதுல ஆழமா போறோம் தானே. உங்களுக்கு அறியாமலே நீங்க இதை பற்றி நிறைய எண்ணங்கள் வரும். இன்னும் ஒரு கருத்தை ஒரு கருத்துல நாங்க ஆழமா போக வேண்டியது அவசியம் என்னன்னா அப்பதான் எங்களுக்கு இன்னும் அந்த திறமை கிடைக்கிறது. பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே அறியாம நிறைய விஷயம் உங்களுக்கு புரியுது. நீங்களே இவ்வளவு விஷயங்கள் அப்ப ஞானம் படிப்பிக்கிறது லேசு. மெட்டாளுக்கு நாங்க இப்படி விளங்கப்படுத்தலாம்னு உங்களுக்கு லேசா வரும். சிஸ்டர் ஒவ்வொரு தடவை சொல்லுங்க என்ன எடுப்பீங்க? ராணி சிஸ்டர் அதன் மூலம் தான் ஞானத்தை சிறப்பு யோகா செய்வது மற்றவர்களுக்கு சென்று சென்று கட்டாயம் அதாவது இந்த ஒவ்வொரு கருத்தும் ஒன்றோட தொடர்பா இருக்கு. சிஸ்டர் அப்படிதான் எடுத்திருக்காங்க. அப்படி அந்த தொடர்பா இருக்கிறதை நாங்க எடுத்தோம்னா எல்லா முரளியும் இன்னும் கருத்துக்களை நினைவு செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். வெளிமுறை ஒரு விதத்தை நாங்க யாரும் என்ன சொல்ல போறீங்க? தந்தை ஆசிரியர் குருகள் அந்த படத்தை அனுப்பிவிடுங்க எனக்கு போன்ல குரூப் போட்டுருங்க. தந்தை ஆசிரியர் குருதான் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ரிலேஷன்ஷிப். அவர் சேவை செய்யும்போது பெயர் மரியாதை கௌரவத்தை படத்தை அனுப்பிவிடுங்க. இந்த நம்பர் நான் போட்டு குரூப்ல போட்டு போன்ல சொல்லியிருக்கேன். மற்ற யாரும் சொல்ல தந்தை ஆசிரியர் சத்குருவார் ஒருவர்கிட்ட கீழ்கையாண்டு
எல்லாத்தையும் பாபா அப்படி தொடர்படுத்துறாரு பாருங்க கிளாஸ்ல. ஒவ்வொரு கருத்தையும் பாபா மெட்டாக்களை என்ன இருக்கணும்னு தந்துருக்கேன். அவங்களுக்கு விளங்கப்படுத்த நீங்க வியாபாரம் இருந்தாலும் இந்த கையை தவறாக இதை போல தந்தையோட வந்து இந்த கல்வியை கற்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா எல்லாரும் டெவலப் பண்ணலாம். நீங்க பிரதர் படித்தது வந்து முக்கியமான ஞான விஞ்ஞானம் சொல்றேன். அஞ்சு விஷயத்தை சொல்றாங்க பற்றி அதை பற்றி சொல்லிட்டு ஞானம் வந்து அந்த சூட்சமான விஷயங்கள் எல்லாமே சூட்சம் சக்கரத்தை சுற்றுறதான் ஞானம். ஞானம்னா அந்த யோகம் அது எப்படி அந்த சத்தத்துக்கு அப்பால போறது. ரெண்டாவது வந்து அகங்காரம் போன்ற அதை பற்றி எந்த சேவை செய்தாலும் என்ன படிச்சாலும் சொல்லிட்டாலும் அந்த அகங்காரம் அந்த ஆசை தான் நம்மளுக்காக அந்த ஆசையெல்லாம் மூன்றாவது கருத்து வந்து விகாரமற்றது தான் இந்த வார முக்கியமான பாடம். அதை எப்படி அந்த நன்னடத்தை செயல கொண்டு வரணும்னு சொல்றேன். நாலாவது கடவுள் அந்த 3 ரூபத்துல அந்த சந்தோஷத்தை கொடுக்க உணர்வு இந்த அதிந்திரிய சுகத்தை கொண்டு வர இந்த கடைசி சுலோகத்துல அதை எப்படி கொண்டு வர சொல்றேன். அந்த அர்த்தத்தை ஒன்றிலையும் சொல்றேன். அதை இதுக்குள்ளே சொல்லிட்டேன். 7 நாள் பாடத்தை நாங்கள் புத்தியில வச்சு கொண்டிருக்கோம். இந்த ஞானம் வந்து சூட்சமா இருக்கும். நாங்கள் அதை சொல்லணும் தூரத்துல பாபா அந்த சூட்சுமமா சொல்றேன் என்னன்னா அந்த பாருங்க ஃப்ரூட்ல வந்து விதை மறைமுகமானது. அந்த விதையாலதான் அவ்வளவு அந்த பழத்துக்கு இருக்கிற அவ்வளவு ரசனை அந்த டேஸ்ட் எல்லாம் வருது. ஆனா அதனுடைய அந்த சுவை சில நேரம் தான் விதியை பயன்படுத்துறோம், எல்லா நேரம் ஆனா அதனுடைய தன்மை நெடுகளும் வெளிப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்படிதான் ஞானம். நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள நாங்க வச்சிருக்க அந்த தன்மை உங்களை அறியாமல நம்ம முகத்துல செயற்பாட்டுல நம்மளுடைய வசனங்களை பார்த்து உங்கள்கிட்ட பண்ணு ஞாபகத்துக்கு வரும் சந்தர்ப்பம் சொல்லுங்க. அதான் அதை சூட்சம் வெளிப்புறமா யாருக்கும் தெரியாது. அந்த சூட்சம் அமைதிய பாட்டிகள் எங்களுக்குள்ள சூழ் படம் வந்து ஞான ரத்தினங்களை ஒரு வியாபாரியாக மார்க்கெட்டிங் மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ட்ரோவை போகல உள்ளுக்குள்ள இப்படி நாங்க போயிடலாது அந்த அந்த ரூபத்துல நாங்க அந்த ஞான ரத்தினங்களை வச்சு கொண்டு காட்டுற மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. படம் நேற்று பாபா சொல்ற விஷயங்கள் நேற்று நாங்க நடக்கிற விஷயங்களை இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு பதவிக்கு அவளுக்கு எப்படி விளங்கப்படுத்தலாம், அதுல வந்து அவளுக்கு விளங்கப்படுத்த இல்லாது நாங்கள் இந்த சூட்சுமமான விஷயங்களை அவளுக்கு நேரடியா கதைக்கு அவளுக்கு விளங்க பண்ற அளவுக்கு எங்களுக்கு யோகப்பாடு இருக்கும். சூட்சுமமான விஷயம் விளங்கப்படுத்தி அதை புத்தியில் எடுக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு நீங்க இதை தொடர்ந்து செய்வீங்கன்னா நிறைய விஷயங்கள் போதையம் இருக்கு. அதனாலதான் இப்ப நாங்க ரிவைஸ் பண்றது பதிலா நீங்களே ரிவைஸ் பண்றது, நீங்களே கடையிறது, நீங்களே செய்ய நீங்களே புதுசு கண்டுபிடிங்க. வழிமுறை நிறைய உங்களுக்கு விளங்கும் மெட்டாங்கன்னு சொல்றதுக்கு, நீங்க உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது இப்ப யோகா பத்திக்கு பேர்